நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/12/2020க்கான ராசி பலன்கள். சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. ராகு காலம் 10:30 12, குளிகை 7:30 9, யமகண்டம் 3-4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 6:26 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:48 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:15 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 12:48 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று எதிலும் நியாயமாக நடக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. மனைவியோட கோபத்தினால் உறவுகளுக்குள் சின்ன சின்ன பகை ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் மிகவும் அமைதியாக பேசி பணிவாக நடத்தல் அவசியம். செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும். பணவரவை பொறுத்தவரை சீராகவே இருக்குங்க. உங்களுடைய புத்தி சாதுரியம் கூடுங்க. ஆன்மீகத்துல இன்று எல்லையற்ற நாட்டம் இருக்கும். தெய்வத்திற்காக சிறு தொகையும் செலவிடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலையே இருக்குங்க. பிரச்சனை இல்லை. வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். மேஷம் ராசிக்காரர்கள் பெரிய தொகையை மட்டும் இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டாம். அதே போல சக நண்பர்களை நீங்கள் குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம். இன்று கேலி கிண்டல் பேச்சுக்களை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு பரிபூர்ணமாக இருக்குங்க. பிரச்சனை இல்லைங்க. அதே போல சில விஷயங்களை நீங்க கையாளும் பொழுது எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்ய வேண்டாம். பொறுமையாக சிந்தனை செய்யுங்கள். பெரியோர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். பின்பு எந்த ஒரு முடிவையும் எடுத்தால் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுவீர்கள். முன்கோபத்தை கூடுமானவரை தவிர்க்க பாருங்கள். எடுக்கும் முயற்சியில் கூட நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும். என்ற வாழ்க்கையில ஓரளவு புதிய திருப்பங்கள் கூட இருக்குங்க. மதிப்பு மிக்க நபர்களை சந்திக்க கூடும். அவர்கள் மூலம் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். மாணவ செல்வங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை அணுகினாலும் திறமை வெளிப்படும். ஆனால் நிதானம் மட்டும் கண்டிப்பாக வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை செய்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை கையாளுங்கள். கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதத்தால் கோபங்கள் தலை தூக்குங்க. அதை நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நீல நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய பரிகார முறையாக காலையில் எழுந்ததும் நெய் தீபம் ஏற்றி லட்சுமி தேவியை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இதனால் உங்களுக்கு செல்வங்கள் சேரும், கஷ்டங்கள் தீரும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று முன்னேற்றமான சூழல் இருக்குங்க. பிரச்சனை ஏதும் இல்லை. காரியங்கள்ல கூட நல்ல முன்னேற்றம் இருக்கு. சில நபர்கள் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் மற்றவரை குறைகள் சொல்லாமல் இருக்க வேண்டும். பரணி என்று பேசும்பொழுது நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும். மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அனைவரிடமும் பணிவாக நடத்தல் என்பது அவசியங்க. பேச்சில் நியாயத்தன்மை நிறைந்து காணப்படும். ஆன்மீகத்திலும் நாட்டம் செல்லும். கிருத்திகை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான தருணங்கள் அமையும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு, சகோதரர்களின் ஆதரவு, குடும்பத்தாரின் ஆதரவு போன்ற அனைத்து விதமான நல்லது இன்று நடக்குங்க. ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கி இருக்கும். நீங்கள் நினைத்தது இன்று சிறப்பாக நடந்தேறும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். அதிகாரம் உள்ள உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடும். செய்யக்கூடிய வேலையில் சிறப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களை மற்றவர்கள் மதிக்கக்கூடும். வீண் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று மரியாதை, அந்தஸ்து உயரும் நாளாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. வெளிநாட்டு பயணங்கள் விஷயமாக
நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அனைத்து விதத்திலும் அனைத்து விதமான நல்லதும் கைகூடும். தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நல்லபடியாக நடைபெறும். கூடுதல் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். லாபத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொள்வீர்கள். வருமானத்தை சீராக அமைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளிலிருந்து ஓரளவு விடுபடும் நாளாகத்தான் இன்று இருக்குங்க. மென்மேலும் கடன்கள் ஏதும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். பெரிய தொகையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கான மிகவும் நல்ல காலம் வரட்டும், அப்பொழுது நாம் பார்த்துக் கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும். சக ஊழியர்களிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்கள் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். வசீகரமான தோற்றத்தால் அனைவரையும் கவர்வீர்கள். வசீகரமான பேச்சாற்றலால் காரியத்தையும் நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடும். அதே போல காதலில் உள்ளவர்களுக்கு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யுங்கள். அனைத்து விதமான நல்லதையும் நாம் பெற முடியுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக தாங்க இருக்கு. கணவன் மனைவிக்கிடையவும் அன்பு இருக்குங்க. மாணவ கண்மணிகள் கொஞ்சம் பொறுமையாக எதிலும் ஈடுபடுங்கள். எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை தொடங்குங்கள். அனைத்து விதத்திலும் நல்லதே நடக்கும். இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு பரிகார முறையாக நெய் தீபம் ஏற்றி காலையில் இறைவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதனால் அனைத்து விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் முடிந்தால் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுப்பதை எப்பொழுதுமே வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. கூடுதலாக லாபத்தை இன்று ஈட்டிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இன்று கொஞ்சம் கவனம் இருந்தால் போதுமானது. வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் இன்று ஏற்படும். வீண் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். ரோகிணி. இன்று மனோ தைரியம் கொடுங்க. மனதில் இருந்த குழப்பங்களும் விலகிச் செல்லும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கப்பெற்று மனம் மகிழ்வீர்கள். மிருகசிரிஷம். தொழில் வியாபாரத்தை முன்னேற்றகரமாக நடத்துவீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். உறவினர் வகையில் உதவிகள் உண்டாகும். நண்பர்கள் வகையிலும் உதவிகள் உண்டாகும். சமுதாயத்தில் மரியாதையும் அந்தஸ்தும் உயருங்க. மிதுனம் ராசி நேயர்கள். இன்று வாழ்வில் எல்லா வளமும் பெருகும். உல்லாச பயணங்களால் உள்ளும் மகிழும். பெண்களின் சிநேகம் கிடைக்குங்க. அதன் மூலம் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களுக்கும் இன்றைய நாள் முன்னேற்றமான அமைப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கும் நல்ல வரன்கள் வந்து சேரும். புதிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினரின் உதவியும் பரிபூர்ணமாக இருக்குங்க. உங்களை விட்டு சில நபர்கள் பிரிந்து சென்றிருக்கக்கூடும். அவர்கள் மீண்டு வந்து இணையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். சிலருக்கு புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் போன்றவை அமையக்கூடும். குடும்பத்தில் எண்ணற்ற மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். மனதை நீங்கள் கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தினால் மென்மேலும் முன்னேற்றங்களை அடைந்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடுங்க. பிள்ளைகள் மூலம் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். காதலில் உள்ளவர்களுக்கு காதல் இன்று கைகூடி திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆகையால் இல்லத்தில் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துங்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் திறம்பட வெளிப்படும். விளையாடும் பொழுதும் மட்டும் எச்சரிக்கை இருந்தால் போதுமானதுங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு அன்பாகவே இருப்பார்கள். சக மாணவரும் உங்களுக்கு அன்பாகவே இருந்து ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். காரியம் வெற்றியை கொடுக்கும். என்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் முறையாக நெய் தீபம் ஏற்றி காலையில் இறைவனை வழங்கிவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்தால் அந்த வேலை சிறப்பாக இருக்கும். எண்ணற்ற மகிழ்ச்சி ஏற்படும். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுப்பதை எப்பொழுதுமே நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும். சொன்ன சொல்லையும் நிறைவேற்றி காட்டுவீர்கள். வெளியூர் பயணங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எல்லா வளமும் பெருகி சந்தோஷம் மேலோங்கும். திருவாதிரை. பயணத்தால் நல்ல பலன் இன்று கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கக்கூடும்.
இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்களால் எண்ணற்ற மகிழ்ச்சி நிலவும். கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்குங்க. புனர்பூசம். எதிர்பாராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் சேரும் என்று மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவீர்கள். ஆதாயத்தை பெருமளவு ஈட்டிக் கொள்வீர்கள். பெண்களால் முன்னேற்றத்தையும் வரவழைத்துக் கொள்வீர்கள். கடகம் ராசி நேயர்கள். தேவையற்ற பொருட்களை மட்டும் தயவு செய்து வாங்கி குவிக்க வேண்டாம். பிறகு தேவையுள்ள பொருட்களை விற்க வேண்டிய சூழல் அமைந்துவிடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இன்று எதையும் செய்யுங்கள். பெண்களால் விரய செலவுகள் அதிகமாக இருக்குங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் இன்று நிகழும். குறிக்கோளின்றி அலைய நேரிடும். திறமையான பேச்சின் மூலம்தான் எந்த ஒரு வேலையிலும் வெற்றி பெற முடியும். சாதகமான பலனை அமைத்துக் கொள்வதற்கு இறை வழிபாடு வேண்டும். கடுமையான உழைப்பின் மூலம்தான் பொருட்களை ஈட்டிக் கொள்ள முடியும். காரியத்தில் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தடைகளை தாண்டித்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டியிருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்கள். தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம். தாமதமான போக்கு, வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். புதிய முயற்சிகளை தயவு செய்து தள்ளி போட்டுக் கொள்ளுங்கள். தேவையான உதவிகளை மற்றவிடம் பெறுவதற்கு கால தாமதம் பிடிக்கும். பணவரவு சீராகத்தாங்க இருக்கும். வீண் அலைச்சலை கட்டுப்படுத்தி விட்டால் இன்று உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உழைப்பு இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை இல்லைங்க. உடல் கொஞ்சம் சோர்வாகவே காணப்படும். சரியான உணவும் சரியான தூக்கமும் இருந்தால் மிகவும் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நிதானமான போக்கு தாங்க இருக்கு, பிரச்சனை இல்லைங்க. கலகலப்பான சூழலுக்கு எந்தவித குறையும் இல்லைங்க. மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில ஆர்வம் நல்லபடியாகவே இருக்கு. பாடங்களையும் நீங்கள் நல்லபடியாகவே படிப்பீர்கள். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு சூழல் இருக்குங்க, பிரச்சனை ஏதும் இல்லை. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். அதே போலங்க, கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய பரிகார முறையாக அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் இன்று காலையில் வணங்கிவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்தால் முன்னேற்றமான பலன்களை பெற முடியும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். வீண் அலைச்சலை கட்டுப்படுத்த பாருங்கள். உழைப்பு அதிகமாகத்தான் இருக்கும். இதனால் தான் உடல் சோர்வு ஏற்படும். சரியான நேரத்திற்கு தூங்கச் செல்லுங்கள். காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். மனதை கொஞ்சம் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம். என்று இல்லத்தாரிடம் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். தாயிடம் தேவையில்லாமல் கோபங்கள் பட வேண்டாம். திறமையான பேச்சின் மூலம்தான் காரிய வெற்றி ஏற்படும். என்று கூடுமானவரை மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு தியானங்கள் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். ஆயில்யம். என்று எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். சில நபர்கள் உங்கள் மீது வீண் பழி போடக்கூடும். அதே போல கோபம் வரும்படியாக சில நபர்கள் பேசக்கூடும். அவரிடம் தயவு செய்து விலகியே இருங்கள். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தள்ளி போட்டுக் கொள்ளுங்கள். பெரிய முதலீடுகளை பயன்படுத்தி எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள். என்று தீர்த்த யாத்திரை, இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம், நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள் போன்ற அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு நல்லது இருக்குங்க. இதனால் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். உணவு விஷயத்துல கட்டுப்பாடு இருந்தால் எப்பொழுதுமே போதுமானது. பயணங்களால் வீண் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். செலவை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு சில முக்கிய அறிவிப்புகளையும் அறிவிப்பீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டி இருப்பதினால் உடல் சோர்வு அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள். யாரிடமும் கோபங்கள் மட்டும் பட வேண்டாம். அனைவரையும் விட்டு கொடுத்து சென்றால் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். அதே போல கணவன் மனைவியை பொறுத்தவரை பிரச்சனை ஏதும் இல்லைங்க, சுமூகமாக தாங்க இருக்கு. குடும்பத்திலும் கலகலப்பான சூழலுக்கு எந்தவித குறையும் இல்லைங்க. சகோதரர்களின் ஒற்றுமை, தாய் தந்தையாரின் ஒற்றுமை, அரவணைப்பு போன்ற அனைத்து விதத்திலும் நல்லதே இருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் இருந்த பயம் விலகிச் சென்று முன்னேற்றமான தருணங்கள் அமையும். பாடங்களை நல்லபடியாக படியுங்கள். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். காதலில் உள்ளவர்களுக்கும் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. காதல் கைகூடி திருமணத்தில் முடியும்.
என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு பரிகார முறையாக நெய் தீபம் ஏற்றி லட்சுமி தேவியை காலை நேரத்தில் வழிபட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டால் இன்றைய வேலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும். மனதில் நினைத்தது அனைத்துமே பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். பயணங்களால் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். பெண்களால் முன்னேற்றமான சூழல் என்று அமையக்கூடும். பூரம். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். அதே போல வெற்றி வாய்ப்புகளை எளிதில் எட்டி பிடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். பேச்சில் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும். சில விஷயங்களில் திடீர் தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகி விடுங்க. உத்திரம். இன்று நல்ல வருமானம் இருக்குங்க. நல்லபடியான வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிரிகளை குணம் அறிந்து நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சக நண்பரிடம் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெரியோர்களை கொஞ்சம் மதித்து நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திரம். இன்று காரியத்தில் சிறிய தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளரிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி நிச்சயம் என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தெய்வீக அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கன்னி கன்னி ராசி நேயர்கள். இன்று வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் அதிகமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வாய் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். முன் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நிதானமாக பேசுங்கள். வாகனங்கள்ல செல்கையில் எச்சரிக்கை வேண்டுங்க. என்று குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் குறையலாம். அது கூட உங்களால் தாங்க. உங்களுடைய பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டால் அமைதி நிலையை மீண்டும் வரவழைத்துக் கொள்ளலாம். நிதானமாக பேசி பழகுவது எப்போதுமே நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். எந்த ஒரு குறைகளையும் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாதுங்க. பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அவர்களின் தேவைகள் என்ன, எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அவர்களை மிகப்பெரிய அளவில் தொந்தரவு செய்ய வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். கடன் வாங்குவதை தயவு செய்து கன்னி ராசிக்காரர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை ஓரளவு சரியாகிவிடுங்க. இருந்தாலும் கடன் வாங்குபவர்களும் அவர்களே, கடனை சரியான முறையில் கொடுப்பவர்களும் அவர்களே. ஆகையால் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி மேலாண்மையில் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள். யாருடனும் இன்று கண்டிப்பாக மீண்டும் ஒருமுறை வாக்குவாதத்தில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாங்க. உடலை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சரியான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்திற்கு தூங்கச் செல்லுங்கள். கண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனையும் தலைவலி போன்ற சில பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் தீர்வு காண வேண்டும். அது மட்டும் இல்லைங்க. இன்று காதலில் உள்ளவர்களுக்கு நிதானமான போக்கு வெளிப்படுங்க. பேச்சில அன்பு இருந்தாலும் எச்சரிக்கை என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டும். மாணவர்கள் பாடங்களை தெளிவாக படியுங்கள். படித்துவிட்டு பின்னர் எழுதி பாருங்கள். ஆசிரியர்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம். சக மாணவரிடமும் வாக்குவாதங்கள் வேண்டாம். மிக முக்கியமாக இன்றைய நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே நிம்மதி பெறும் நாளாக இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுப்பதை எப்பொழுதுமே வாடிக்கையாக்கி கொள்ளுங்கள். அதே போல இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு பரிகார முறையான காலையில் எழுந்ததும் நெய் தீபம் ஏற்றி இறைவனை மனதார வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பிள்ளைகள் மீது கவனம் கொள்ள வேண்டும். அனைவரிடமும் நிதானமாக பேசி பழக வேண்டும். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கண் இருக்கட்டும். செலவை கொஞ்சம் கட்டுக்குள் வையுங்கள். அஸ்தம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடுங்க. கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசிதான் தீர்த்து கொள்ள வேண்டும்.
பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். என்று கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். சித்திரை நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்று தேவையில்லாத கடன்கள் மட்டும் வாங்க வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வரவு இருந்தாலும் செலவு இருமடங்காக இருக்கும், கவனம் கொள்ள வேண்டும். துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் நல்ல நாளாகவே இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆனால் தாயின் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். தடைப்படும் காரியங்கள் கண்டு தயவு செய்து தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். தைரியமாக இருந்து கொள்ளுங்கள். முடிவுகளை கொஞ்சம் யோசித்து எடுங்கள். எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு வேலையிலும் இருக்க வேண்டாம். முயற்சி செய்து முன்னேற முயலுங்கள். வெற்றி எப்பொழுதுமே உங்கள் பக்கம் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். மற்றவரிடம் பணம் பெறும் பொழுதும் சரி, கொடுக்கும் பொழுதும் சரி, சரியான முறையில் இருக்கின்றதா என்று எண்ணி பார்த்து வாங்குங்கள். வீண் அலைச்சல், தடை, தாமதம் போன்றவை ஏற்படலாம். முயற்சிகளை தள்ளி போட்டு விடுங்கள். புதிய முயற்சிகள் இப்போதைக்கு ஏதும் வேண்டாம். எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவு ஏதும் இல்லைங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக இறைவனின் அருள் இருப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நிதானத்தை மட்டும் எப்பொழுதும் இழந்து விட வேண்டாம். பயணங்கள் மூலம் நன்மையும் இருக்குங்க, அலைச்சலும் இருக்குங்க. சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்திற்கு தூங்கச் செல்லுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிக்கலான காரியங்கள்ல சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருந்து விடுவது, அவ்வளவுதாங்க. மாணவ செல்வங்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும். படிக்கக்கூடிய ஆர்வங்கள் இருக்கும், ஆனால் படிக்க மாட்டீர்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும், விளையாடச் சென்று விடுவீர்கள். விளையாட்டை இறக்கட்டிவிட்டு பாடங்களை கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கைத்தான் அணுக வேண்டும். முயற்சி செய்தால் திருமண வாய்ப்புகள் நல்ல முறையில் கைகூடுங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்குங்க. குடும்பத்தாரை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பார்கள். நீங்கள் தான் அவ்வப்போது முன்கோபத்தை காட்டுவீர்கள். அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்வது நல்லது. பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை தொடங்கினால் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் முறையாக காலையில் எழுந்ததும் நெய் தீபம் ஏற்றி இறைவனை மனதார வழிபட்டு நீங்கள் நினைத்ததை வேண்டிக் கொண்டால் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும். பிரச்சனை இல்லாத சூழல் அமையும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இறைவனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். இன்று மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். செய்யும் காரியங்களில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். முயற்சிகள் செய்தால்தான் இன்று நீங்கள் முன்னேற முடியும். சுவாதி வீண் அலைச்சல், தடை, தாமதம் இருக்கத்தான் செய்யும். மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்கள். செய்யும் வேளையில் சிறப்பை ஏற்படுத்துவதற்கு கவனம் என்பது வேண்டும். தாயின் உடல்நிலையிலும் கவனம் கொள்ளுங்கள். எதிர்பாராத சில உதவிகளும் இருக்குங்க, ஓரளவு பிரச்சனை இல்லைங்க. விசாகம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். பண பொறுப்புகளை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எதிர்ப்புகளை கொஞ்சம் சமாளிக்க வேண்டித்தான் இருக்கும். எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்கு இறை வழிபாடு கண்டிப்பாக வேண்டும். புதிய முயற்சிகள் மட்டும் இப்போதைக்கு வேண்டாங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள், என்று பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் கௌரவ குறைச்சல் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பேச்சில் கவனத்தை செலுத்த வேண்டும். கோபம் இல்லாமல் மற்றவரிடம் நடந்து கொள்ள வேண்டுங்க. மனைவி மக்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்களே கேட்டு வாங்கி கொடுப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவார்கள். வாகன யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருப்பதற்கு உங்களுடைய முன்கோபம் தவிர்க்கப்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி இருக்கும், பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய உறவு கூட ஓரளவு பலப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று ஆராய்ச்சிகள் ஏதும் பண்ண வேண்டாம். அவர்களை அவர்களது போக்கில் விட்டு பிடிப்பதுதான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். அவர்களது கல்வியில் ஆர்வம் இருக்கும். அதே போல அவர்கள் கல்விக்காக நீங்கள் தேவையானவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். மாணவ கண்மணிகள் நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டும்.
உங்களுடைய அணுகுமுறையில் சிறிய மாற்றங்கள் இருக்கும். பெரியோர்களை மதித்து நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சரியான நேரத்திற்கு மட்டும் உணவை எடுத்துக்கொண்டால் போதுமானது. சரியான நேரத்திற்கு தூங்கச் சென்று உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் பலப்படுத்த வேண்டும். காதலில் உள்ளவர்களுக்கு சிறப்பான தருணங்கள் இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. குடும்பத்தை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகத்தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல மட்டும்தான் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். பணம் வாங்கும் பொழுதும் சரி, கொடுக்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுப்பதற்கு தயவு செய்து தினசரி பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பரிகார முறையாக காலையில் எழுந்ததும் நெய் தீபம் ஏற்றி இறைவனை மனதார வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று உறவுகளுக்குள் மகிழ்ச்சி நீடிக்கும். பொருளாதாரம் சிறப்பாக தான் இருக்கும். தேவைக்காக கொஞ்சம் கடன் வாங்க கொடுங்க. ஆனால் தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்க்க பாருங்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம். இன்று பேச்சில் முன்கோபமல் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டுங்க. உத்தியோகத்தில் திறமையான வெளிப்பாடு வெளிப்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். குடும்பத்தாரிடம் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். தனவரவு ஓரளவுதான் சீராக இருக்குங்க. இன்று பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். கேட்டை. இன்று தனவரவு நல்லபடியாக இருக்கு, பிரச்சனை இல்லைங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் செலவு செய்வதை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டால் போதுமானது. உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பொருட்கள் மீது கவனம் இருக்கட்டும். தனுசு. தனுசு ராசி நேயர்கள், இன்று காலையில் இருந்தே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் கொள்ள வேண்டும். சில நபர்கள் உங்களை கோபப்படுத்தும் விதத்தில் பேசுவார்கள். அவரிடம் சற்று விலகியே இருங்கள். எதிரிகளின் தொல்லை இருக்கும். கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவு தலை தூக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் இருப்பதால் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள். பயணங்களை கூடுமானவரை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். சில நபர்கள் உங்களை சீண்டி பார்ப்பது எரிச்சல் ஊட்டும் வகையில் இருக்குங்க. அவரிடம் தயவு செய்து எந்தவித வாக்குவாதங்களும் வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். தைரியப்படுத்துங்கள். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது யோசித்து எடுங்கள். பெரியோர்களிடம் கொஞ்சம் ஆலோசனையும் கேளுங்கள். பெரிய முதலீடுகளை பயன்படுத்த வேண்டாம். பணத்தை எண்ணி பார்த்து வாங்க வேண்டும். மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை எண்ண வேண்டாம். இன்று செல்வாக்கு இருந்தாலும் சில நேரங்கள் கொஞ்சம் நமக்கு கடினமான சூழல்தான் இருக்கும். இன்று தோல் சம்பந்தமான சில நோய்கள் ஏற்படக்கூடும். வயிற்று உப்புசமும் இருக்கத்தான் கூடும். தேவையில்லாத தலைவலி கூட வரக்கூடுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வாகனத்துல மிக முக்கியமாக பொறுமையாக செல்லுங்கள். இன்று யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து ஏதும் போட வேண்டாம். வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம். பணம் நான் பெற்றுத் தருகிறேன் என்று எந்தவித செயலையும் செய்ய வேண்டாம். இன்று வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை தயவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலையே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை ஏதும் இல்லைங்க. உங்களுடைய முன்கோபம்தான் பிரச்சனையாக இருக்கும். எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் அதிகமாகவே இன்றி இருக்கும். இறைவனை பரிபூர்ணமாக வணங்குங்கள். எந்த ஒரு காரியத்திலும் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்களுடைய மூச்சை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பின்னர் முடிவுகளை எடுங்கள். தியானம் இதற்கு உதவியாக இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேவையில்லாத சண்டைகள் மட்டும் வேண்டாம். வாக்குவாதங்கள் இல்லாமல் நடக்க பாருங்கள். என்று தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கும் செயலை நிதானத்துடனும் கண்ணியத்துடனும் செய்தாலும் கால தாமதத்துடன் தான் நடந்து முடியும். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கான நேரம் ஒருமுறை நாம் காத்திருப்போம். காதலில் உள்ளவர்கள் செயல்பாடுகள் கொஞ்சம் மனதிற்கு திருப்தி இல்லாத சூழல் போல் இருக்கும். ஆகையால் காதலர்களுக்குள் வாக்குவாதங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். மாணவ கண்மணிகள் ஆசிரியர்கள் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். பாடங்களை சரியான முறையில் படியுங்கள். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். விளையாட்டை இறக்கட்டிவிட்டு பாடத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும்.
அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். இன்று தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய பரிகாரமாக நெய் தீபம் ஏற்றி காலையில் இறைவனை வழிபட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். அந்த வேலை சிறப்பாக இருக்கும். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுப்பதை எப்பொழுதுமே வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று எதிலும் திருப்தி இல்லாத சூழல் இருக்கும். மனம் கொஞ்சம் இறுக்கமான சூழலிலே இருக்கும். குடும்பத்தாரிடம் முன்கோபம் இல்லாமல் பேசுங்கள். என்று தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழக்கூடும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். செலவை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்கள். போராடம் என்று உணவு விஷயத்தில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். என்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள். செலவை கட்டுப்படுத்த பாருங்கள். வரவு சீராகத்தான் இருக்கும். என்று செய்யும் செயலில் தாமதம் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இறைவனின் பரிபூர்ணமான அருள் இருக்குங்க. இறை வழிபாட்டுடன் எதையும் எதிர்கொள்ளுங்கள். உத்திராடம் என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். என்று வெறுப்பும் அதிகமாக இருக்கும். கோபமும் அதிகமாகவே வரும். இது இரண்டையும் நீங்கள் குறைத்து கொண்டு தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றியை எளிதில் எட்டி பிடிக்க முடியும். மகரம் ராசி நேயர்கள் என்று எதிர்பார்ப்புக்கு மேல் பல வகையிலும் பண வரவு கூடுங்க. உடன் பிறப்புகளால் உதவிகள் உண்டாகும். அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களை பெறுவீர்கள். வீண் வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். எந்த காரியத்தை எப்படி செய்வது என்று சிந்தனை செய்து செய்வீர்கள். கடின பிராயசுக்கு பிறகுதான் எந்த ஒரு காரியமும் நிறைவேறும். இதனால் வாகன லாபம் ஏற்படும். வாகன யோகம் இருக்குங்க. இருக்கக்கூடிய வாகனத்தை சரி செய்து வேறு வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனையும் இருக்கும். எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி ஓரளவு வேகம் பிடிக்கும். உங்களுடைய செயலிலும் வேகம் அதிகமாகவே இருக்கும். என்று விவேகத்துடன் எதையும் நீங்கள் அணுகுவீர்கள். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாக கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதுமானது. உணவு விஷயத்தில் எப்பொழுதுமே கட்டுப்பாட்டுடனே இருங்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு இறைவனின் பரிபூர்ணமான அருள் இருக்குங்க. இன்றைய நாள் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் செல்லும். தேவையில்லாத கடன்கள் மட்டும் தயவு செய்து வாங்க வேண்டாம். குடும்ப தேவைகளை ஓரளவு நிறைவேற்றி விடுவீர்கள். தேவையில்லாத பொருட்கள் மீது முதலீடுகள் வேண்டாம். செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தவே பாருங்கள். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. அதற்காக நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்குங்க. ஆனால் பெரிய முதலீடுகள் எதுவும் இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டாங்க. என்று திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான வேலைகள் வரக்கூடுங்க. என்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையும் வாங்க கொடுப்பீர்கள். சமூக அக்கறையுடனே இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்குங்க. அவர்களுக்கு மனதிற்கு ஏற்றாற்போல் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அதே போல ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று வெற்றி செய்திகள் இருக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் தெளிவு இன்றி இருக்கும். மாணவ கண்மணிகள் சிரமம் எடுங்கள். நல்லபடியாக படியுங்கள். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். ஆசிரியர்களிடம் அன்பை வெளிப்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. காதலில் உள்ளவர்கள் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் நல்லதே நடக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயங்க. முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு பரிகார முறையாக காலையில் எழுந்ததும் நெய் தீபம் ஏற்றி மனதார இறைவனை வழிபட்டு இன்றைய வேலையை தொடங்குங்கள். அனைத்து வேலைகளும் நல்லபடியாக நடக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் செய்யும் செயலில் கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கும். தடைகளுக்கு பின்னர் தான் வெற்றி பெற முடியும். என்று நிதானத்துடன் எதையும் அணுகுங்கள். சகோதரர்களின் உதவிகள் பரிபூர்ணமாக இருக்குங்க. பணவரவு இருமடங்காக வந்து சேருங்க. திருவோணம் எந்த காரியத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த பணமும் வந்து சேரும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தாரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவிட்டம், இன்று மந்த நிலை இருந்தாலும் கவலை இல்லை. தனவரவு நல்லபடியாக இருக்கு. குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குங்க. பிரச்சனை இல்லை. வீண் வாக்குவாதங்களை மட்டும் தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். புதிய நண்பர்கள் இன்று கிடைக்கக்கூடும். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். சொன்ன சொல்லை எப்படியுமே நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள். கடின உழைப்புக்கு நல்ல பலன் இன்று கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மேற்கல்விக்கான முயற்சிகள் மேற்கொண்டவர்களுக்கு நல்ல செய்திகள் இன்று காத்திருக்குங்க. கௌரவம், மதிப்பு, மரியாதை அனைத்துமே இன்று கூட்டும். மனைவி மக்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தன லாபத்தை இருமடங்காக பெருக்கிக் கொள்வீர்கள். பெரியோரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை கொடுக்கும். பெண்களால் உதவி ஆகியவை ஏற்படும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேச வேண்டும். மாணவ செல்வங்கள், என்று பெரியவர்களை மதித்து நடப்பது மட்டும் ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏதும் இல்லைங்க. இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். எந்த ஒரு முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகத்தான் இருக்கும். அதற்காக நீங்கள் மனம் வருந்த வேண்டாம். தேவையில்லாத குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு மாலை நேரத்திற்கு பின் சரியாகி விடுங்க. தேவையற்ற மனக்கவலையை எப்பொழுதுமே தவிர்க்க பாருங்கள். பிரயாணத்தில் தடங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அமையும். இருந்தாலும் பயணங்கள் ஓரளவு வெற்றியையே கொடுக்கும். திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும் என்ற கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும். தயவு செய்து கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருந்தாலே போதுமானது. நல்ல வெற்றிகள் இருக்குங்க. உங்களுடைய வசீகரமான தோற்றமும் வெளிப்படுங்க. காரியத்திலையும் சிறப்பான தருணங்கள் அமையுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு நல்லது இருக்குங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கு ஆளாகுவீர்கள். தயவு செய்து யாரை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இல்லாமல் நிகழ்காலத்திற்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். காதலில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. திருமணத்திற்கு முயற்சிகளை செய்யுங்கள். நல்லபடியாக நடக்கும். அதே போல வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதம் அன்னதானமாக கொடுப்பதை எப்பொழுதுமே வாடிக்கையாக்கிக் கொள்ளுங்கள். இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு பரிகார முறையாக நெய் தீபம் ஏற்றி காலையில் இறைவனை வழிபட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டால் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவ்விட்டம், இன்று பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் இருந்தால் போதுமானது. சில விஷயங்கள் கால தாமதத்துடன் தான் நடந்து முடியும். ஆகையால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவே இருங்கள். என்று கௌரவம், மதிப்பு, மரியாதை கொடுங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சதயம், என்று மனைவிக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். தனவரவு நல்லபடியாக இருக்குங்க. சில காரியங்களில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். போராட்டாதி, என்று மனதில் அன்பு எண்ணற்ற நிலையில் இருக்கும். குடும்பத்தாரிடம் அன்பு கொள்வீர்கள். மனைவியிடமும் அன்பு கொள்வீர்கள். தேவையற்ற பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். சரியான உணவு என்பது கண்டிப்பாக வேண்டும். தேவையில்லாத மனக்கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்பட்டு மகிழ்ச்சி கூடுங்க. புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய நகைகளை வாங்கி அணிந்து மகிழ்ந்து கொள்வீர்கள். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு ஏற்றம் அடைவீர்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேரும். பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பழைய சிக்கல்களையும் நீங்கள் தைரியமாக தீர்த்துக் கொள்வீர்கள். என்று சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதரவாக அனைவரும் இருப்பார்கள். குடும்பத்தாரின் ஆதரவினால் நல்ல விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். என்று வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது மட்டும் பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் கேலி கிண்டல் பேச்சை தயவு செய்து தவிர்க்க வேண்டுங்க. யாரையும் நீங்கள் விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தினரின் தேவையை சரியான முறையில் புரிந்து கொள்வீர்கள்.
அவர்களுக்கு நல்ல விதத்தில் உதவிகரமாக இருப்பீர்கள். வாடிக்கையாளரிடம் கடுமையான பேச்சை மட்டும் தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்தில் கொஞ்சம் இனம் புரியாத குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். யாரை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்கள். தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மீனம் ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். ஆகையால் தேவையில்லாத மன வருத்தத்திற்கு மட்டும் ஆளாக வேண்டாம். கடன் பிரச்சனைகளை பற்றி சொல்லும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தலை எதுவும் தூக்காதுங்க. அதே போல நீங்கள் கொடுத்த பணம் கண்டிப்பாக உங்களிடம் திரும்ப வரக்கூடும். அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். சரியான உறக்கம் வேண்டும். உறக்கம் இல்லாமல் கொஞ்சம் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்ல உணவை எடுத்துக்கொண்டு நல்ல விதமாக தூங்க செல்லுங்கள். அது போதுங்க. மனதை எப்பொழுதுமே அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவ கண்மணிகள் பாடங்களை படிக்கும் பொழுது தெளிவு வேண்டும். படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். சந்தேகங்களை கேட்டு அதனை சரிப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. காதலில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சுமூகமாகவே இருக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு மட்டும் எப்பொழுதும் நாம இடம் கொடுக்க வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய பரிகார முறையாக நெய் தீபம் ஏற்றி காலையில் இறைவனை பரிபூர்ணமாக வழிபட்டு எந்த ஒரு வேலையும் செய்தால் மிகவும் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்தது பரிபூர்ணமாக நடக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாதி. இன்று பண பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரும். எதிர்பார்த்த அளவில் பணவரவும் இருக்கும். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து சரி செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் எண்ணற்ற மகிழ்ச்சி நிலவுங்க. உத்திரட்டாதி. கலகலப்பான சூழலுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மனதிற்கு பிடித்தமான பொருளை வாங்கக்கூடும். எதிர்பாராத வகையில் பணவரவு வந்து சேரும். கேட்ட இடத்திலும் உதவிகள் வந்து சேரும். ரேவதி. என்று மனம் கொஞ்சம் அலைபாயக்கூடும். தேவையில்லாத குழப்பத்திற்கு கண்டிப்பாக இடம் கொடுக்க வேண்டாம். பிரச்சனைகள் ஓரளவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இறைவனின் பரிபூர்ணமான அருள் பெற்றவர்கள். அதனை சிறப்பான முறையில் சரி செய்து விடுவீர்கள். என்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எதையும் தீர ஆலோசனை செய்து பின்னர் முடிவுகளை எடுங்கள். எடுத்தோம் கவுத்தோம் மற்றும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.